இருப்பீங்க. இந்த நாளிலும் அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு வார்த்தை சொன்னார், நன்றியை மாத்திரம் மறக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒருவர் செய்த உதவியை, அந்த நன்றியை நாம் மறக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களானால், 2 நடந்த சம்பவங்களை சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு, ஒரு இளம் பெண், அவள் கையில் ஏதோ ஒரு கிளி, நல்ல கிளி கிடைத்து விடுகிறது. அந்த கிளியை அதுக்கு ஒரு பழங்கள் அது இது கொடுத்து நம்மளை மாதிரியே பேச வச்சு, அது அந்த பேசுகிற பேச்சை கேட்குற ஊரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. நாம் எப்படி பேசணுமோ அதே மாதிரி அது பேசிகிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது பறந்து போயிடுச்சு. இந்த பெண்ணுக்கு பயங்கர வேதனை. அதை நினச்சி டெய்லி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, உலகமே இப்படித்தான், அது உங்கள்கிட்ட வரும்போது ஒன்றுமே தெரியாமல் வந்தது, நீ எல்லாம் பழக்கி விட்ட, அவள் அதனுடைய வேலை முடிஞ்சுது, பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மகளை ஆசுவாசப்படுத்தினார்கள். இப்படித்தான் சில பேர்கள், சில மனிதர்கள் அவர்கள் வேலையாகுவதற்கு வேண்டி நம்மிடத்தில் வந்தார். நாம் அவர்கள் முன்னேற வேண்டும், எல்லாவற்றிலும் வேலை தெரியாததுக்கு வேலையை கொடுத்து, திருமணத்தை கொடுத்து எல்லாம் செய்து வைத்தாலும் கடைசியில் ஏறி வந்த ஏணியை மறந்துவிட்டு, உதறி தள்ளிவிட்டு மறந்து விடுகிற உலகம் இந்த உலகம். இது கிளியை வளர்த்தால், அதுக்கு தான் ஒரு கவிஞன் பாடினான், பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி என்று ஒரு பாட்டு ஓடி என்று கொண்டு இருக்கிறது. அதுபோல் தான் பைபிளில் பார்த்தீர்களானால், தாவீது நல்ல மன்னன்தான், ஆனால் அவன் சவுலுக்கு மருமகனானான். சவுலுக்கு மருமகனானது மட்டுமல்ல, அவன் போர் பயிற்சியில் வெற்றி பெற்று சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. அந்த அளவுக்கு ஜனங்களிடையே மதிப்பை பெற்றான். இந்த மதிப்பை பெற்றவுடன் சவுலுக்கு கோபம் வந்துவிட்டது. அவனை கொல்ல துணிந்தான். ஏதோ ஒரு வகையில் அவனை கொல்ல வேண்டும் என்று துணிந்தான். ஆனால் இவனுக்காகத்தான் அந்த மாபெரும் கோலியாத்தை அவன் வென்றான் என்பதை கூட மறந்துவிட்டான். சவுல் கோலியாத்தை கொல்வதற்கு பயந்தான். தாவீது நான் போகிறேன் என்றான். அதையெல்லாம் மறந்து அவனை கொல்ல பார்த்தான். நமக்கு விரோதிகள் நம்ம வீட்டிலேயே இருப்பார்கள் என்பது பைபிளில் வசனம் இருக்கிறது. அதைத்தான் சவுல் செய்தான். அதுபோலத்தான் நம்ம எத்தனை பார்த்தாலும் உதறி தள்ளுகிற காலம் இந்த காலம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நாம் அதை ஃபாலோ செய்வோமாக என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?